ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்டிபிசி. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இவங்க ஒரு அரசு சார்ந்த ஒரு நிறுவனம். இவங்க தான் இப்போதைக்கு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லைக் ஒரு 5-6 வேலைக்கு அவங்க எடுத்திருக்காங்கங்க. லுக்கிங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாடுலுமே மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக 2 வீடியோஸ் டெய்லி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட்டுன்னு சொல்லி ஃபஸ்ட்டே இன்ஜினியர் போஸ்ட்டு தாங்க கொடுத்துருக்காங்க. இன்ஜினியராக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். எத்தனை வேகன்சி அப்படின்னா 40 வேகன்சிங்க, 40 பேரை வேலைக்கு எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஆர் கேட்டகரியில் 21, எஸ்சி கேட்டகரியில் 4, எஸ்டியில் 2, ஓபிசியில் 8, இடபிள்யூஎஸில் 5 அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிஇ, பிடெக், சிவில் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. 60% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா மினிமமாக உங்களுக்கு 50% மார்க் இருந்தால் போதும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்க கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஜியோடெக்கில், பைலிங் ஃபவுண்டேஷனு, ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலில், டவர் ஸ்ட்ரக்சர்ஸில், ஸ்விட்ச் யார்ட்ஸில் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜாப் சம்மரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிவில் சிஸ்டம் டிசைன் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், என்ஷூரிங் ரெகுலேட்டரி காம்ப்ளையன்ஸ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்லாம் இருக்கு இல்லையா, சோலாரு, வெண்டு, மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகபட்ச வயது வரம்பு இதுக்கு எது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு போஸ்ட்டுமே இருக்குங்க. இதுவுமே இன்ஜினியர் போஸ்ட்டு தாங்க. இதுக்குமே 80 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு இவங்களோட ஸ்ப்ளிட் எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு கேட்டகரிக்கு என்ன இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ யூஆர் கேட்டகரியில் 40 பேர், எஸ்சி கேட்டகரியில் 10, எஸ்டியில் 6, ஓபிசியில் 15, இடபிள்யூஎஸில் 9 பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்க போகிறாங்க. சரிங்களா? அடுத்தது பிஇ, பிடெக் நீங்கள் ஒரு 60% மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஒரு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு 60% மார்க் வாங்கியிருக்கீங்களா, நீங்கள் டெஃபினட்டாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேட்டகரியில் ஃபாலோ ஆனீங்கன்னா லைக் யூ கேன் ஒரு 50% மார்க்கே உங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றது தான் இவங்களுமே எதிர்பார்க்குறாங்க. இந்த ஒரு கேட்டகரிக்களும் ஸ்விட்ச் யார்டு, எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங், டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், டிரான்ஸ்ஃபார்மர், டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டர் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறாங்க. இதுலேயுமே நீங்கள் லைக் எதில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சோலார், விண்டு, மற்ற ஆரி ப்ராஜெக்ட்ஸில் எல்லாத்துலேயும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் 30 வயசு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இன்னொரு போஸ்ட்டுமே இன்ஜினியருக்கான போஸ்ட்டு தான், மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த தடவை. ஸோ ஓவராலாக சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கலுமே வந்துருச்சு. எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 15 நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ங்க. இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூஆர் கேட்டகரியில் 4, எஸ்சியில் 3, எஸ்டியில் 2, ஓபிசியில் 3, இடபிள்யூஎஸில் 3 அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 போஸ்ட்டையுமே இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. 60% மார்க்கோட வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் எம்இ, எம்டெக் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வழங்கப்படும் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50% மார்க்கே போதுமானது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா என்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர்வைஷன்லேயே, எக்ஸிக்யூஷன்லேயே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஜாப் சம்மரி அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, அவங்க இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆட்டோகேட்டில், எவாலுவேஷன் ஆஃப் பிட்ஸில், அப்ரூவல் ஆஃப் வெண்டர் இன்ஜினியரிங், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அசோசியேட்டடாக தான் உங்கள் ஒர்க் நேச்சர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அப்பர் ஏஜ் லிமிட் எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 30 வயசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஹியூமன் ரிசோர்ஸஸில் எடுக்க போகிறாங்க. எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 7 நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ரிசர்வேஷன் இதுக்கு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஆர் கேட்டகரியில் 2 பேர், எஸ்சி கேட்டகரியில் 1, ஓபிசியில் 3, இடபிள்யூஎஸில் 1 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஜி டிகிரி, பிஜி இன் டிப்ளமோ, போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட், ஸ்பெஷலைசேஷன் இன் ஹெச்ஆர், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஒரு மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க்கர் இதில் ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித் 60% மார்க்கோட. நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியில் வந்தீங்கன்னா 50% மார்க்கே உங்களுக்கு போதுமானது அப்படின்றது அவங்க கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமா. எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாங்க, ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னா இதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டு தாங்க, ஆர்இ ஃபினான்ஸ். ஓகேங்களா? ஸோ முன்னாடி பார்த்தது நம்ம வந்து ஹெச்ஆர் ரோலுக்கு, இது வந்து ஃபினான்ஸ் ரோலுக்கு. எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 26 வேகன்சிங்க. ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூஆர் கேட்டகரியில் 10, எஸ்சியில் 4, எஸ்டியில் 2, ஓபிசியில் 8, இடபிள்யூஎஸில் 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து குவாலிஃபைடு சிஏ ஆர் சிஎம்ஏ படிச்சிருந்தீங்கன்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து இருந்தாலே போதும் அப்படின்றது தாங்க எதிர்பார்க்குறாங்க. அண்ட் அடுத்த நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்ஜினியர், ஐடி இன்ஜினியரிங் இந்த தடவை. ஸோ ஐடி, பிஇ, பிடெக் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60% மார்க் வாங்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியில் ஃபாலோ ஆனீங்கன்னா 50% மார்க் போதும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த 4 அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூஆரில் 3, ஓபிசியில் 1 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, முன்னாடி ரவுட்டிங்கு, சுவிட்சிங்கு, லேனு, இன்டர்லேனு இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு போஸ்ட் அப்படின்னா லைக் இன்ஜினியர் தாங்க, இதுவுமே கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் போஸ்ட்டுங்க. லைக் இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, எம்பிஏ, பிஜிடிஎம் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 60% மார்க் இருக்குப்பா அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லைக் பிடெக் இன் எனி ஸ்ட்ரீம், ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை ரெனியூவபிள் எனர்ஜி டொமைனில் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 10 வேகன்சி அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூஆரில் 6, எஸ்சியில் 1, ஓபிசியில் 2, இடபிள்யூஎஸில் 1 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. மினிமம் உங்களுக்கு ஒரு 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜியில் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்பர் ஏஜ் லிமிட்டே வந்து லைக் 30 இயர்ஸாக இருக்கணும், 30 இயர்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது இதுக்கு சேல்ரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 11 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சில இங்கே தனியாகவே அவங்க கொடுத்துருக்காங்க, பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிபிடி டெஸ்ட் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், டோட்டலாக 100 மார்க்குக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ சிபிடி டெஸ்ட்டில் வந்து ஒரு 70 மார்க் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுலேயுமே அவங்க கொடுத்துருக்காங்க யூஆர் கேட்டகரியில் 60% வாங்கினா போதும், ரிசர்வ்டில் 50% வாங்கினா போதும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் 10 மார்க்கு, இன்டர்வியூக்கு வந்து 20 மார்க். ஸோ டோட்டலாக 100 மார்க் எழுத போகிறீங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முதல் நாள் எப்போ ஓப்பன் ஆகும்னா 11/4 ஓப்பன் ஆகுங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னா 1/5. சரிங்களா? ஸோ இதுதான் மக்களே நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களா? என்னோட லிங்க்கை இதை அப்ளை பண்ணுறதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். தேங்க்யூ.